அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியா டெஸ்ட் எம்சிக்யூ ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்டு வரேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஸோ உங்களுக்கு வந்து யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து எம்சிக்யூ புக்லெட் வித் டீடைல் சொல்யூஷனோட 6000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து உங்கள் அட்ரஸுக்கு கொரியர் வந்துடும். 3 புக்லெட் வரும். ஓகே, ஒரு புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் வைஸ் இருக்கும். இன்னும் 2 புக்லெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இருக்கிற ஒவ்வொரு கொஷின்ஸுக்குமே டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நீட்டாக கொடுத்துருப்பேன். ஸோ வேணுன்றவங்க இமீடியட்டாக புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா எக்ஸாம்ன்றது நமக்கு வந்து ஒரு எக்ஸாம் ஆள் கிட்ட போயிட்டு நம்ம படிச்சுக்கலாம் அப்படின்றத விட, ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், முன்னாடியே வந்து ரெடி ஆகி தயாராகிட்டு போகணும். ஸோ எக்ஸாம் ஹாலில் ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த எக்ஸாமில் உங்களுக்கு தெரியாத கொஷின்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் எல்லா கொஷின்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறது சாரி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இமீடியட்டாக அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நான் கொடுத்துக்கிட்டு யூடியூப் வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஸோ அந்த எம்சிக்யூ புக் ரிலேட்டடாகவும் கொடுப்பேன், ஜென்ரல் கான்செப்டாகவும் நான் வீடியோ கொடுத்துட்டு வரேன். என்னுடைய சேனலோட பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்குமே ஒரு 156 வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியமான கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க அந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு யூஜிடிஆர்பி சால்வ்டு ப்ராப்ளம் அப்படின்னு ஒரு செஷன் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்கள் புக்லெட்டை ரிசீவ் பண்ணுறவங்க என்ன பண்ணணும், எவ்ரி வீக் வெட்னஸ்டே ஃப்ரைடே சண்டே டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடணும். முக்கியமாக வெட்னஸ்டே டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. ரொம்ப ப்ராப்பராக கொண்டு போவேன். வெட்னஸ்டே டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக கூகுள் ஃபார்ம் போட்டு உங்கள் நேமை ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணின்றதையும் அதில் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலாக நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு வெறும் கொஷினே அதை அடிப்பீங்க. ஸோ கூகுள் ஃபார்மில் கொஷின் டைப் நிறையா கொடுத்துருப்பேன். ஸோ அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், கொஷின் சால்வ் பண்ணிகிட்டே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்றது இமீடியட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கான டீட்டெயில் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனும் வீடியோ நான் கொடுத்துட்டு வருவேன். அதையும் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நிறைய கண்டென்ட் நான் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 4 மந்த்தாக யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து வீடியோஸ் கொடுத்துட்டு வரேன். ஸோ அதனுடைய கலெக்ஷன் ஆஃப் கொஷின்ஸ் தான் இது. இது எல்லாமே கோர்வியாகவே ரெடி பண்ணி உங்களுக்கு எம்சிக்யூஸ் மெட்டீரியலாகவும் உங்களுக்கு கொரியர் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை வச்சுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ சார் என்னால் இன்ஸ்டியூட் போய் படிக்க முடியல, வீட்டிலேருந்து என்னால் படிச்சு முடியுமா, தாராளமாக படிக்கலாம். ஒரு 5 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு எக்ஸாம் ஒரு 1 டேக்கு வந்து நீங்கள் 5 ஹவர்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமை கிளியர் பண்ண முடியுன்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ எஸ்டர்டே பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெட்னஸ்டே டெஸ்ட்டு கொஷின்ஸ்க்கான டீட்டெயில் சொல்யூஷன் வந்து 16 ப்ராப்ளம் வரைக்கும் பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வந்து 17-13 ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஹெர்மிஷன்னா ஏகன் வேல்யூஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸோட ஏகன் வேல்யூஸ் வந்து ரியல். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஏன் அப்படின்றது நான் சொல்கிறேன். இப்போது லாம்டா இஸ் அன் ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துப்போம். ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏக்கு. அப்போது லாம்டா பார் இஸ் அன் ஏகன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஸ்டார். ஓகே, ஏன்னா இது ஏ ஸ்டார்ன்றது ஏ பார் ஹோல் டிரான்ஸ்போஸ். ஸோ ஏ பார் ஹோல் டிரான்ஸ்போஸ் தான் ஏ ஸ்டார். ஓகே, ஸோ ஏ பார்ன்றது கான்ஜுகேட் எடுக்கிறேன்னு அர்த்தம். ஸோ ஹெர்மிஷன் பொறுத்தளவுக்கு ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஏ இல்லைங்களா. அப்போ விச் இம்ப்ளைஸ் லாம்டா பார் ஈக்குவல் டு லாம்டா. ஸோ லாம்டா பார்ன்றது ஏ பிளஸ் ஐபி. இது வந்து ஏ இது உங்களுக்கு என்ன கிடைக்கும் ப்ளஸ் இது வந்து ஏ இது வந்து லாம்டான்றது ஏ பிளஸ் ஐபி, அதுக்கு பார் எடுக்கிறீங்க. இது ஏ பிளஸ் ஐபின்னு நம்ம வச்சுப்போம். இது ஏ மைனஸ் ஐபி, இது வந்து ஏ பிளஸ் ஐபின்னு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ ஏ கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போ 2 டைம்ஸ் ஐபி ஈக்குவல் டு 0 அப்படின்னா எந்த டேர்ம் 0 ஆகும், பி தான் உங்களுக்கு 0 ஆகும். ஸோ அப்போ லாம்டா ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபியில் பி வந்து உங்களுக்கு வேனிஷ் ஆகுது அப்படின்னா லாம்டா வேல்யூ என்னது ஏ. ஸோ இது வந்து ரியல் பார்ட். அப்போ வந்து ரியல்ன்றது கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அது நான் எக்ஸ்ப்ளனேஷனும் உங்களுக்கு போட்டிருப்பேன், பார்த்துக்குங்க. இப்போ ஸ்கியூ ஹெர்மிஷன் மேட்ரிக்ஸ் ஏகன் வேல்யூஸ் என்னவா இருக்கும்னா பியூர்லி இமேஜினரியாக இருக்கும். ஸோ என்ன ரீசன், ஸ்கியூ ஹெர்மிஷன்றது ஏ ஸ்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு வரும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம், ஏ மைனஸ் ஐபி ஈக்குவல் டு மைனஸ் டைம்ஸ் ஏ பிளஸ் ஐபி. ஸோ இப்போ என்ன ஆகும், ஏ மைனஸ் ஐபி இது வந்து மைனஸ் ஏ மைனஸ் ஐபின்னு எழுத போகிறீங்க. ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ கேன்சல் அவுட் ஆகிடும். அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா காமனாக சாரி இது கேன்சல் அவுட் ஆகாது, இது கேன்சல் அவுட் ஆகும், காமனாக இருக்குது. அப்போ ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு கிடைக்கும், விச் இம்ப்ளைஸ் 2a ஈக்குவல் டு 0. அப்போ ஏ வந்து உங்களுக்கு 0 ஆகும், ஏன்னா 2 நான் 0. ஸோ அப்படின்னும் போது ஏ 0 ஆகிறதால லாம்டா ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஐபியில் உங்களுக்கு வந்து ஏ 0. அப்போ 0 பிளஸ் ஐபின்னா உங்களுக்கு ஐபி மட்டும் கிடைக்கும். அப்போ இமேஜினரி, பியூர் இமேஜினரின்றது கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இஃப் ஏ சாட்டிஸ்ஃபைஸ் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் தென் இஸ் நவுன் as என்னன்னு சொல்லி கேட்போம். கேலியன் மிட்டன் தியரம் தான் சொல்லுது. n is ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் ஒன் இஸ் கேரக்டரிஸ்டிக் பாலினாமியல். இது வந்து கேலியன் மிட்டன் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட், மைண்ட் வச்சுக்கோங்க. இஃப் அ மேட்ரிசஸ் ஏ அண்ட் பி ஆர் சிமிலர் அப்படின்னா அர்த்தம் சேம் ஐகன் வேல்யூஸ் இருக்கும், சேம் செட் ஆஃப் ஐகன் வெக்டர்ஸ், டிட்டர்மினன்ட் சேம் ட்ரேஸ் எல்லாமே, அதாவது ஒன்லின்றது இங்கே ஃபால்ஸ், சேம் ஐகன் வேல்யூஸ்ன்றது நமக்கு கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இஸ் டயகனைசபிள்
அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்னவா இருக்கும், அல்ஜிபிரிக் மல்டிப்ளிசிட்டியும் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி சேமா இருக்கும். இது ஆல்ரெடி வீக்லி டெஸ்ட் கேட்ட கொஸ்டின்ஸ். இதுல ஒரு சிலது வீக்லி டெஸ்ட் நான் மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப முக்கியமான டெஸ்ட். ஓகே. ஏன்னா இப்போ சண்டே வெட்னஸ்டே டெஸ்ட்ன்றது நீங்க கம்ப்ளீட்டா என்ன பண்ணணும், ஒரு ஃபுல் போர்ஷனா படிச்சுட்டு ரெடி ஆயிடணும். அப்படின்னும் போது ஒரு சிலது நம்ம வீக் டேஸ்ல பார்த்த டெஸ்ட்டுமே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்றதால அந்த கொஸ்டின்ஸ் உள்ள கேட்டிருக்கேன். அடுத்து இஃப் மேட்ரிக்ஸ் இஸ் யூனிட்டரி அப்படின்னு என்ன அர்த்தம், யூனிட்டரி மேட்ரிக்ஸை பொறுத்தளவுக்கு ஏ ஸ்டார் இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ ஸ்டார் வந்து உங்களுக்கு ஐடென்டிட்டி. ஆர்த்தோகனல்னா டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி. யூனிட்டரின்றது ஏ ஸ்டார். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஸோ இப்போ இதுக்குன்னா அர்த்தம் ஏ ஸ்டார் ஏ இன்ட்டு ஏ ஸ்டார் ஈக்குவல் டு ஐன்னா ஏ ஸ்டாருடைய இன்வெர்ஸ் எலமெண்ட் வந்து ஏவா இருக்கலாம், அப்படி இல்லை ஏவோட இன்வெர்ஸ் எலமெண்ட் ஏ ஸ்டார். ஓகே. ஸோ ரெண்டு ப்ராசஸ். இப்போ ஏ ஈக்குவல் டு ஐடென்டிட்டினா ஒன்று பிக்கு ஏ இன்வெர்ஸாக இருக்கும், இல்லைன்னா ஏக்கு பி இன்வெர்ஸாக இருக்கும். அவ்வளோ. அடுத்து இப்போ ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஏ தென் இட்ஸ் நாவா இருக்கும் அப்படின்னா டயகனைசபிளாக இருக்கும், ஆர்த்தோகனலாக இருக்கும். ஸோ டயகனைசபிளி பை ஆர்த்தோகனல்ன்றது கரெக்ட். நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பவர் ஆஃப் 5 டிவைடிங் 100 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ n ஃபேக்டோரியல் டிவைட் பை பி, அதாவது ஒரு நிமிஷம், இந்த பவர் ஆஃப் பி டிவைடிங் n ஃபேக்டோரியல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம். ஸோ அதுக்கு நீங்கள் எப்படி எழுதணும்னா ஹையஸ்ட் பவர் ஆஃப் பி டிவைடிங் n ஃபேக்டோரியல் கேட்குறாங்க அப்படின்னா, ஸோ இப்போ இது வந்து இதனுடைய ஃப்ராக்ஷனல் பார்ட். அப்போ 100 பை பின்னா இங்கே 5 இல்லைங்களா, ப்ளஸ் 100 பை 5 ஸ்கொயர் ப்ளஸ் 100 பை 5 கியூப்னா 125. இது 0 ஆகிடும். ரிமைண்டர் வந்து உங்களுக்கு எல்லாமே ரிமைண்டர்ஸை கலெக்ட் பண்ணுறீங்க. 125 ப்ளஸ் 1 இந்த பாட்டுக்கு அப்புறம் வர்றது எல்லாமே 0. ஓகே. ஸோ இதுக்குள்ளே தான் அவங்க முடிக்கிறோம். ஸோ எவ்வளோ டைம்ஸ் அடி வாங்கும், ஸோ இது வந்து 20 டைம்ஸ் வரும் கரெக்டுங்களா, ப்ளஸ் இது வந்து உங்களுக்கு 4 டைம்ஸ் வரும், ஃபைனலாக 24. ஸோ ஹையஸ்ட் பவர் ஆஃப் பி டிவைடிங் n ஃபேக்டோரியல் கன்சிடர் பண்ணும்போது பி இஸ் ப்ரைம், n வந்து 100. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் ஜென்ரல் ஃபார்முலா பார்த்துக்குங்க இதுக்கு. ஸோ n பை பி ப்ளஸ் n பை பி ஸ்கொயர் ப்ளஸ் இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் இது அப்படியே இது கூட 1 போட்டு ஆட் பண்ணி மல்டிபிள் பண்ணிடணும். 3 + 1 இன்ட்டு 2 + 1 இன்ட்டு 1 + 1. ஸோ இந்த 1 வந்து இங்கே, அதாவது n ஈக்குவல் டு p1 பவர் ஆல்ஃபா 1 p2 பவர் ஆல்ஃபா 2 ப்ளஸ் இன்ட்டு அண்ட் ஸோ ஆன் போயிட்டே இருக்கு அப்படின்னு pk பவர் ஆல்ஃபா கே. அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் டிவைசஸ் இந்த எண்ணுக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஆல்ஃபா 1 + 1 இன்ட்டு ஆல்ஃபா 2 + 1 இன்ட்டு அண்ட் ஸோ ஆன் ஆல்ஃபா கே + 1 நீங்கள் எழுதி கொள்ளுங்க. ஓகே. ஸோ அப்போ இது என்ன ஆகும்னு பாருங்க, 4 இன்ட்டு 3 இன்ட்டு ஸோ 12 இன்ட்டு 2 அப்போ 24. ஸோ எவ்வளோ பாசிட்டிவ் டிவைசஸ் இந்த டைப் ஆஃப் எண்ணுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 24. அவ்வளோதான். இது ஆயிலேட்டரி ஃபங்க்ஷன், ஆயிலேட்டேஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம்ஸாக எழுதிட்டு, ஸோ என் வந்து இந்த டேர்ம் தான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அப்படின்னா ஆகும் 360 ஆர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 power 3 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. இதில் வந்து என்ன பண்ணுறோம், 1 - 1/2 இன்ட்டு 1 - 1/3 இது 1 - 1/5. இது எல்லாமே வந்து என்னுடைய கிளாஸஸ் வீடியோவும் ஜென்ரல் ஃபார்முலாலாம் நான் என்னுடைய கிளாஸஸில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இந்த வீடியோவும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்சில் நாங்கள் ஒரு பக்காவாக ப்ராக்டிஸ் பண்ணி ரெடி பண்ணியிருப்பேன். ஸோ அதையுமே நீங்கள் வந்து தயாராகிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு இன்ஸ்டியூட் போய் படிக்கிறத விட இது அந்தளவுக்கு நான் உங்களுக்கு தரமாக பண்ணி கொடுத்துட்டு வரேன். ஸோ இமீடியட்டாக என்னுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி நீங்கள் இன்ஸ்டியூட் படிச்சிட்டாலும் நோ ப்ராப்ளம். உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் தேவைப்படும். அந்த கொஷின் ப்ராக்டிஸ் கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கி படிங்க, ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். ஸோ உங்கள் சான்சஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ பாருங்கள், 2³ இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு 5. இது வந்து இந்த பி ப்ரைம்ஸாக வந்துச்சுன்னா 1 - 1/pis நீங்கள் போட்டுக்கணும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் வந்து இது ஆஃப், இது வந்து 2/3, இது வந்து 4/5 கரெக்டுங்களா. 2 2 கட்டு, 3 3 கட்டு, 5 5 கட்டு. அப்புறமேட்டு என்ன ஆகும், 2² இன்ட்டு 3 2 இன்ட்டு 4 அவ்வளோதான். என்ன ஆகும் 4 இன்ட்டு 3 இன்ட்டு 8. ஓகே. ஸோ ஃபைனல் மல்டிபிகேஷன்ஸ் என்ன வருதுன்னு பாருங்கள். ஒரு 3 × 12 12 இன்ட்டு 8. ஸோ 2 16 96 வருது. ஓகே. ஃபைனல் ஆன்சர் பாருங்கள் 96. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகே. ஸோ மற்ற இந்த இதுக்கெலாம் நீங்கள் ஹைலைட்டேஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிங்க. phi of 250, phi of 4 210, phi of 436 இது எல்லாமே ஹைலைட்டேஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ சொல்லுங்கள். ஸோ ப்ராடக்டாக ப்ரைம்ஸாக எழுதுறீங்க. ப்ரைம்ஸ் ஜென்ரல் ஃபார்ம்லாம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ phi of n equal to p1 alpha power 1 p2 alpha power 2 alpha 1 pk alpha power k into 1 - 1/p1 1 - 1/p2 and so on 1 - 1/pk. Okay. So that's general formula.
ஸோ இதுக்குன்னா இது ஒரு ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்த இந்த ஐலட் டோஷன் ஃபங்க்ஷனுடைய டெஃபினிஷன் ஆக்சுவலாக என்னன்னா நம்பர் ஆஃப் கே லெஸ் ஆர் ஈக்குவல் டு என் அண்ட் ஜிசிடி ஆஃப் கே கமா என் வந்து 1 வர மாதிரி இருக்கிற கலெக்ஷன்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்றது சொல்கிறது. ஓகே, ஸோ அடுத்தடுத்து நீங்கள் பார்ப்பீங்க. இது வந்து நம்மளுக்கு வில்சன் தியரம் நமக்கு தெரியும். பி இஸ் அ பிரைம் அப்படின்னா பி மைனஸ் ஒன் ஃபேக்டோரியல் கான்கரண்ட் டு -1 mod பி. டேரெக்டாக வில்சன் தியரம், அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து ரிமைண்டர் கேட்குறாங்க. 7/100 நீங்கள் மாடல் 13 பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா ஜிசிடி ஆஃப் 7,13 வந்து உங்களுக்கு 1 இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆயிலர்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். 7/π(13) is concurrent to 1 mod 13 போட்டுக்கொண்டு தான். ஸோ இது 7/12 வரும் p-1. பை ஆஃப் p is a prime அந்த வேல்யூ p-1. அப்போ this is concurrent to 1 mod 13. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், எவ்வளோ பவர் ரைஸ் பண்ணணும். ஸோ 12 கிட்ட போகணும். ஸோ 12 100 டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 100 12 டிவைட் பண்ணி பாருங்க, நமக்கு என்ன கிடைக்கும். ஸோ எவ்வளோ டைம்ஸ்க்கு கிட்ட போகுதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ பாருங்க 12 × 8 போட்டு பாருங்க. 2 16 மீதி 1 96 வந்துடும். கரெக்டுங்களா? அப்போ 8 போடுங்க. அப்போ எவ்வளவு 96 கிட்ட வரும். ஸோ ரிமைண்டர் ஒரு 4 மாட்டுது இல்லைங்களா? அப்போ டேரெக்டாக இதுக்கு பவர் வைஸ் என்ன பண்ணுறீங்க, 8 போடுங்க. concurrent to 1/8 mod 13. ஓகே, சப்போஸ் 7/96 concurrent to 1 mod 13 வரும். ஸோ எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணணும், ஒரு 4 அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ 7/100 is concurrent to 7/4 mod 13. ஓகே, ஸோ 7/4ன்றது எப்படி எழுதிக்கலாம்னா ஜஸ்ட் நீங்கள் வந்து இது ஸ்ப்ளிட் பண்ணுங்க. 49 × 49 அப்படி பாருங்க, மாடு 13. ஸோ 49 மாடுல 13 பார்க்குறீங்க, எவ்வளோ வரும். ஸோ 36 49 பார்க்குறீங்க இல்லையா? ஸோ 13 × நீங்கள் வந்து 4 போட்டால் எவ்வளோ வரும். 4 3s are 12 கிட்ட போகலாம். இன்னும் 96 கிட்ட போகணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து 49 கிட்ட வரணுமா. ஓகே, 13 × 3 போடுங்க. ஸோ 3 3s are 9, 1 3s are 3, 39 வருது. ஓகே, ஸோ ரிமைண்டிங் இதுக்குள்ளே ஒரு 13 ஆட் பண்ணிங்கன்னா எங்கே ஆகும். ஸோ 12 ரிமைண்டர் 1 52 ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம 49க்குள்ளே வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக நீங்கள் வந்து 39 பார்க்குறீங்க, ரிமைண்டர்ஸ் எவ்வளோ வருதுன்னு பார்க்குறீங்க. ஸோ ரிமைண்டர் பார்த்தீங்கன்னா 10 வருது. ஓகே, அப்போ இது வந்து concurrent to 10 × 10 mod 13 வரும். கரெக்டுங்களா? ஏன்னா இதனுடைய ரிமைண்டர்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. இதனுடைய ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 10, இதனுடைய ரிமைண்டர் வந்து நமக்கு 10. ஓகே, 39 டிவைட் ஆகுது இல்லையா? அப்போ 10 ரிமைண்டர் இருக்கு. ஸோ இது வந்து 100 வரும் mod 13. ஸோ எவ்வளோ வரைக்கும் போகலாம் அப்படின்னா இந்த டேர்ம்ஸ் கிட்டே வர போகிறீங்க. ஸோ 100 மாடுலோ 13 பார்க்க போகிறீங்க. ஸோ எவ்வளோ டிவைட் ஆகுன்றதை செக் பண்ண போகிறோம். ஸோ 100 மாடுலோ 13. ஸோ 3 3s are 9. ஸோ எக்ஸ்ட்ரா போகலாம். உங்களுக்கு 6 வரலாமா? 6 பாருங்க. 6 3s are 18, ரிமைண்டர் 1, 1 6 are 6, அப்போ உங்களுக்கு 78 வரும். ஓகே, ஸோ இன்னும் கிட்ட போகலாம்ல. ஸோ 9 போட்டு பாருங்க. 27 ரிமைண்டர் 2, 9 அதிகமாக போகும். 13 × 8 போடுங்க. 8 போட்டிங்கன்னா 8 3s are 24, ரிமைண்டர் 2, 1 8s are 100 போயிடுது. 7 போடுங்க. 13 × 7 போட்டிங்கன்னா 8 3s are 7 3s are 21, ரிமைண்டர் 2, 7 அப்புறம் 91. ஸோ அப்படின்னா அது பாருங்க, நீங்கள் என்ன 13 டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் எவ்வளோ கிட்ட வந்து நீங்கள் கோஷன்ட்டை பிடிக்கலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ 91 வரைக்கும் நீங்கள் டிவைட் ஆகுது. ஸோ ரிமைண்டர் பாருங்கன்னா உங்களுக்கு 7 mod 13. ஓகே, 91 9 mod 13. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 9 இது. ஓகே, 9 mod 13, 9 வரைக்கும் கிட்ட போகும். அப்போ 9 mod 13 அவ்வளோதான். ஸோ இந்த பவர்ஸை ரைஸ் பண்ணி நீங்கள் டிவைட் பண்ணிகிட்டே வரீங்க, வேறு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு இது ஆயிலட் டோஷன் ஃபங்க்ஷனோட கண்டிஷன் தான். ஸோ ஜிசிடி ஆஃப் a, n வந்து 1 வர்றது தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷன் பி கரெக்டு. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டிவைசஸ் அமாங் தி, அதாவது 100க்குள்ள அதிக நம்பர் ஆஃப் டிவைசஸ் வச்சிருக்கிற நம்பர் எதுன்னு கேட்குறாங்க. லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டிவைசஸ் வச்சிருக்கிற நம்பர்ஸ் விச் ஆர் லெஸ் than or equal to 100 இருக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் எது வரும்ன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 எல்லாம் ப்ரைம் ஃபேக்டர் பண்ணுங்க. ஸோ ப்ரைம் ஃபேக்டர்ஸ் பண்ணினாவே தெரியும். 60 பண்ணுறீங்க அப்படின்னா 230 இப்படி வேணா பண்ணி 62ன்னா இது 30, அதுக்கப்புறம் 2 பார்த்தா 15, அதுக்கப்புறம் 5 பார்த்தீங்கன்னா 3 5s are 15, 3 பார்த்தீங்கன்னா 1. அப்போ இது என்ன ஆகுது, 2 ஸ்கொயர் × 5 × 3ன்னு வரும். ஸோ அப்போ 2 + 1, அதுக்கப்புறம் 1 + 1, அதுக்கப்புறம் 1 + 1. புரியுதுங்களா பவர்ஸ்? ஸோ அப்போ 3 2 2.
அப்போ 6 6 2 12. ஓகே, இது 12 தான் வருது. ஸோ அடுத்தடுத்து போட்டிங்க அப்படின்னா எதுக்கு லார்ஜஸ்ட் டிவைசஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டாக வரும். செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு இந்த நம்பருக்கு வந்து 12 டிவைசஸ் இருக்கு. அப்போ இந்த நம்பருக்கு போட்டு பாருங்க எவ்வளோ டிவைசஸ் வரும், இதுக்கு எவ்வளோ டிவைசஸ் வரும், இதுக்கு எவ்வளோ டிவைசஸ் வரும்னு பாருங்க. ஸோ நீங்கள் அதுக்கு ஈஸியாக ஆன்சர் கொடுத்துருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஹையஸ்ட் பவர் அப் டு டிவைடிங் 50 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸோ ஜஸ்ட் 5/2 5/2 ஸ்கொயர் 50/2 50/2 ஸ்கொயர் 50/2 கியூப் 1/4. ஸோ போட்டு நீங்கள் அந்த கோஷன்ஸ் வேல்யூஸ் மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணுறீங்க. அடுத்து n as exactly 9 பாசிட்டிவ் டிவிசர்னா n must be now up அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 9 பாசிட்டிவ் டிவிசர்னா இதுதான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். இப்போ p ஸ்கொயர் q ஸ்கொயர், அப்போ 2 + 1 இங்கே ஒரு 2 + 1. ஸோ இது 3 × 3 3 3 நமக்கு என்ன கிடைக்கும் 9 வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. இது கான்கரன்ஸுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா த்ரூ அவுட் ஆஃப் 5 டிவைட் பண்ணுறீங்க. 7 5 35 7x கான்கரண்ட் டு 2 மாடு இது 5 டிவைட் பண்ணுறீங்க. அப்போ என்ன ஆகும் 20 வந்துருமா? 20 வராது, இவ்வளோ டைம்ஸ்க்கு 10. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் 10ல் 7க்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு பார்க்கணும். கண்டிப்பாக கிடைக்கும். அதுலனா ஜிசிடி ஆஃப் a, n வந்து டிவைட்ஸ் பியாக பார்க்கணும். 7, 10 ஜிசிடி என்ன பாருங்க 1 வரும். ஸோ இது வந்து கண்டிப்பாக 2 டிவைட் பண்ணும். ஓகே, சப்போ இதுக்கு சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகுது, எக்ஸாக்ட்லி ஒரு சொல்யூஷன்றது கரெக்ட். ஸோ அதாவது யூனிக் சொல்யூஷன் கான்கரன்ஸை ரெடியூஸ் பண்ணிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, டைரக்ட் சொல்யூஷன்ஸ் வந்து 5 கிடைக்கும். பட் நமக்கு வந்து இந்த கான்கரன்ஸை வந்து காமன் ஃபேக்டரால் டிவைட் பண்ணிட்டு பார்க்கணும். ஸோ எக்ஸாக்ட்லி ஒன் சொல்யூஷன்ன்றது கரெக்ட். நெக்ஸ்ட் பார்ப்போம். அடுத்து இன்வெர்ஸ் ஆஃப் 17 மாடல் 13 பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் வந்து இன்வெர்ஸ் எலமெண்ட் தான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஸோ 17x கான்கரண்ட் டு 1 mod 43 வரா மாதிரி 17க்கு இன்வெர்ஸ் எலமெண்ட் யார், இந்த 4 ஆப்ஷன் இது ட்ரூன்றது நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க. என்ன வரும் பாருங்க. 17ஓட இன்வெர்ஸ் எலமெண்ட் வந்து 38 சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் 38 போட்டு பார்க்கலாமா? ஸோ 17 × 38 மாடலோ பார்க்குறீங்க. ஓகே, சாரி. ஸோ 70 × 38 கான்கரண்ட் டு mod 1 ரிமைண்டர் வரணும். அப்போ இது வருதான்னு செக் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் இந்த குவான்டிட்டியை வந்து நீங்கள் 47ஆல் டிவைட் பண்ணும் போது ஸோ ரிமைண்டர் வந்து 1 வருதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ என்டையராக மல்டிபிள் பண்ணுறீங்க. ஸோ வேறு வேல்யூஸை வந்து 47ஆல் டிவைட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரிமைண்டர் 1 வரும். இது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த யூக்ளிடியன் அல்காரிதம் போட்டு பண்ணுங்க. ஸோ 43 17ஆல் டிவைட் பண்ணும்போது ஸோ இது கோஷன்ட்டு, இது ரிமைண்டர். ஸோ அடுத்து 17 வந்து நீங்கள் கோஷன் ரிமைண்டர் ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே வரீங்க. ஸோ ஃபைனலாகவே வந்து உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ப்ராசஸ் அடுத்து ஆரம்பிக்கும் போது இன்வெர்ஸ் எலமெண்ட் உங்களுக்கு கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இஃப் a power 5 கான்கரண்ட் டு 1 mod 11 இருந்தால் a not equal to 1னா தென் ஆர்டர் ஆஃப் a மாடலோ n என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 5 தான். ஓகே, ஸோ இது வந்து ஆர்டர் 5. ஏன்னா இது ஆக்சுவலாக வந்து என்னன்னா இந்த இன்டிஜர் மாடல் 11ல் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏவோட பவர் என்னன்றது கேட்குறாங்க. ஸோ ரைஸ் பண்ணும்போது ரிமைண்டர் 1 வருது அப்படின்னும் போது என்ன கிடைக்கும், உங்களுக்கு வந்து ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் வந்து 5 தான். அடுத்து இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். இதுவும் நீங்கள் சிம்பிள் தான், அவ்வளோதாங்க. ஸோ அடுத்தடுத்து ப்ராப்ளம் பாருங்கள். இது வந்து எக்ஸ்பான்ஷன். ஸோ அடுத்த வீடியோவில் ரிமைனிங் பார்ட்டை பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்கரண்ட் மாடல் வரைக்கும் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து ட்ரிக்னாமெட்ரிக்ஸ். ஸோ இது ரொம்ப ஒர்த்தானது. இதுக்குள்ளே நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ 37 வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபைன். ஸோ இமீடியட்டாக MCQ ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்றவங்க 93846864 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இமீடியட்டாக இந்த புக்ஸை வாங்கி படிங்க. ரொம்ப ஒர்த்தான புத்தகம். இந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நான் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ 6000 புத்தகம் MCQs வந்து மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஸோ கோர்வையாக ஒரு 3 புக்லெட்டில் என்டையர் மேக்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு இது ஒர்த்தாகும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.